கோவையில் நேற்று முன்தினம் ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் இருந்து அதிவேகமாக கீழே இறங்கிய கார் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த விபத்து நடக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நேசராஜ், விவரங்கள். வணக்கம். கோவையில் புதிதாக உப்புளிப்பாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருந்தார். இந்த மேம்பாலத்தில் நேற்று முன்தினம் அதிகாலை 1:30 மணி அளவில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கோல்டு வின்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்பக்கம் மோதியதில் காரில் பயணித்த 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உட்பட 2 ஆண்கள் என 3 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். இதில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதியதில் காரை மீட்க முடியாமல் போன நிலையில் பீளமேடு தீயணைப்புத் துறையினர் மற்றும் தெற்கு தீயணைப்புத் துறையினர் அந்த காரை மீட்டனர். இந்த சம்பவத்தில் கார் வேகமாக வந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.